Hi students, welcome to Matthew CMAX season. நம்ம பார்க்க போகிறது TRB செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வர்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் எல்லாம் ஒரு அந்த சிந்தட்டிக் மெத்தட் டிவிஷன் மெத்தடில் ஒரு பக்கம் போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் டோட்டலாக கணக்கே தப்பாகிடும். அந்த மாதிரிலாம் போடாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு நடியில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரை கொண்டுட்டு வர்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நேற்று ஒரு எக்ஸசைஸில் ஒன்று எக்ஸாம்பிளில் ஒன்று போட்டேன். இப்போ இதில் எக்ஸாம்பிள் 3.22ன்னு ஒன்று இருக்குது. 3.22 இதில் என்னென்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, பட் கம்ப்ளீட்டடாக ஒரு பக்கா பாலினாமியல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாலினாமியலாக இருக்காது. அதில் ஏதோ ஒரு சம் வேல்யூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ட்டு அந்த பாலினாமியல் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. சில நேரத்தில் இடையில் வைக்கலாம், இல்லைனா வெரி ஃபஸ்ட்டே கூட வைக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த பாலினாமியல் எண்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே பிளாங்காக ஏபின்னு விட்டுட்டு நீ அதை கண்டுபிடிச்சி சொல்கிறா. இது ஒரு முழு வர்க்கமாக இருக்குமே, ஆனால் ஏபியோட வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டுருப்பாங்க, இவ்வளோ தூரம் போட்டுட்டு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இவ்வளோ தூரம் போட வேண்டிய அவசியமே இல்லை அந்த கணக்குக்கு. ஜஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சால் போதும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு ட்ரிக்கு. அது வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது பார்த்தோன்னே சொல்லிடலாம். சிலருக்கு யோசனை வரல அப்படின்ற பட்சத்தில் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போடணும். ரைட்டுங்களா? நான் இப்போ இந்த இடத்துல ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாலினாமியல் ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இல்லைங்க சார், சிஸ்டம் அக்கர் பண்ணுது. ஓகே, வருது. ரைட்டு. இந்த பாலினாமியல் பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ ரூட் எடுக்கிறாச்ச 9 ரூட் எடுத்தால் 3, எக்ஸ்பருக்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன சொன்னேன், இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 9 வந்து 3 வர்க்கன்றதால இந்த 3 இங்கே வகுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? 12 இந்த முன்னாடி எக்ஸ்பருக்கு 4 நம்பர் 9 ரூட் எடுத்த 3 இந்த 3ஆல் வகுக்கணும்னு சொன்னேன். வகுத்திங்கன்னா 4. அகைன் இவரை ஞாபகமாக 2ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா எவ்வளவு? 2. அப்போது இந்த இடத்துல 2 எக்ஸு, 2 எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டைம் கண்டிப்பாக எக்ஸ்ன்னு வரணும். அடுத்தது ப்ளஸ்ஸு. இப்போ டெஃபினட்டாக இந்த லாஸ்ட் டைம் என்ன வரும்னா பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் டைம் டெஃபினட்டாக ஒரு வர்க்க எண்ணாக இருக்க வேண்டும். அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 16ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்சரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 16 எக்ஸு ப்ளஸ்ஸு 16 அப்படின்ட்டு ஏவுக்கும் பிக்கும் இந்த வேல்யூ நான் போட்டு பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல 16 அப்படின்னும் போது இது என்னவாக இருக்கணும்? 4. ரைட்டுங்களா? அப்போ அந்த இந்த பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸில் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப் செக் பண்ணால் போதும். எதை செக் பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16x வருதான்றதை செக் பண்ணால் போதும். அது எப்படி சார்? இப்போது நம்ம ஒரு 16ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு? 4. அதாவது ரிவர்ஸில் சொல்கிறப்ப 4 4 16. அதே மாதிரி தான் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ஈக்குவேஷன் இவரை 2 தடவை பெருக்கினா, இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. 3x ஸ்கொயர் 2x + 4 இவரை 2 தடவை பெறணும்னா இவர் வருவார். அப்படி தானே? இங்கேருந்து இப்படின்னா இங்கேருந்து இப்படி. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா மட்டும் பார்த்தா போதும். அப்போ இது என்னங்கன்னா 2x × 4 8x, 4 × 2x 8x, 8x பண்ணால் 16x. ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக 2 தடவை போட்டு சொன்னேன். இது தேவையில்லை நமக்கு. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர், அடுத்தது 2x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 16 கண்டிப்பாக வர்க்க எண்ணம் லாஸ்ட் நம்பர் வர்க்க எண்ணாக இருக்கணும். ஸோ 16க்கு எடுத்தால் 4. இதை இங்கேயே செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 4 2 8x. அவர் 2 தடவை பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இது ஒரு தடவை இன்னொரு தடவை இங்கே போடுறோம் இல்லையா? இதை போடாமல் இங்கேயே 4 2 x அகைன் இன்ட்டு 2 போட்டோன்னா 2 16x. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரைட்டுங்களா? அப்போ அந்த இடத்துல இதுவும் 16 வருது, இங்கே ஏவும் 16 வருது. ரைட்டுங்களா? கொஞ்சம் புரியலையா உங்களுக்கு? ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நல்லா பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அழகாக புரிஞ்சிடும். இல்லை பின்னாடி எதனா வருது எக்ஸசைஸில் இருக்கிற சம்மை பார்த்தாலும் அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன்.
இது வந்து உங்களுக்கு புரியணும், ஒரு சிலருக்கு புரியாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டேன். இது சிம்பிளாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புரிஞ்சிக்கக்கூடியவங்களுக்கு, ஓகே சார் இப்படி சொன்னாலே போதுமே சார் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாலினாமியல். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 9க்கு ரூட் எடுத்தால் 3, எக்ஸ் பவருக்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர். ஞாபகமாக இந்த 3 ஒரு வகுக்கணும், 4 கண்டிப்பாக 2ஆல் வகுக்கணும், அப்போ 2. எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டைம் எக்ஸு. இது எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதால ஸோ டோன்ட் பாதர் அபவுட் த சைன், எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆன்சரில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல 16, இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் பி என்பது கண்டிப்பாக ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ 16 ரூட் எடுத்தால் 4. இப்போ அடுத்தது என்ன பண்ணால் இந்த எக்ஸ்ட்ரா மட்டும் பெருக்கணும். 4 2 8 எக்ஸு. இன்னொரு பாலினாமியல் போட்டு பெருக்குனா இது வரணும் தான் 2 தடவை பெருக்கணுன்றதால ஈரெட்டு 16 எக்ஸு. அதாவது ஏ வர இடத்துல 16, எஸ் ஏ வர இடத்துல 16. முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இப்போ இது எக்ஸசைஸில் இருக்கிற கேள்வி. இதுதான் நம்ம நேற்றே போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவருக்கு 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தனால் எக்ஸ் ஸ்கொயர், 9க்கு ரூட் எடுத்தால் 3, ஆல்டர்னேட் சைன், அப்போ டெஃபினட்டாக மைனஸ். இங்கே என்ன பண்ணணும்னா 2ஆல் வகுக்கணும். பிகாஸ் எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி எதுவுமே நம்பர்ன்றதால அப்படியே ஜஸ்ட் 2ஆல் வகுத்தா போதும். அப்போ 6, எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டைம் எக்ஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. பிகாஸ் ஆல்டர்னேட் சைன்ன்றதால ஆன்சரும் ஆல்டர்னேட் சைனில் இருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப மாடுலஸ் போட்டுக்கணும், ரைட்டுங்களா? அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டரை மாற்றி போட்டிருக்காங்க. என்னென்னா எக்ஸ் பவர் 4 இங்கே வருது, அப்போ ஃபஸ்ட்டு ஆர்டரை எழுதிக்கோங்க. 4x பவர் 4 மைனஸ் 28x கியூபு ப்ளஸ் 37 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 42 எக்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு ரூட் எடுத்தால் 2, எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் ஸ்கொயர், 9 ரூட் எடுத்தால் 3. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சைன் வரல. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 28 இந்த 2ஆல் வகுக்கணும் இல்லைங்களா? இந்த 4 அதுக்கு ரூட் எடுத்தாலும் போது அந்த மைனஸ் 28 2ஆல் வகுக்கணும், மைனஸ் 14. கண்டிப்பாக அக்கா ஞாபகமாக இன்னொரு 2ஆல் வகுக்கணும், அப்போ மைனஸ் 7 எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டைம் எக்ஸ். இந்த இடத்துல என்ன சார் போடுறது அப்படின்ற மாதிரி வரும், ரைட்டுங்களா? இந்த இடத்துல எவ்வளோ சார் போடுறது அப்படின்னு நான் என்ன சொன்னேன், இந்த 2 டேர்மும் பெருக்குங்க. மைனஸ் 37 21 எக்ஸு. திரும்பவும் அதை 2ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்குனா மைனஸ் 42 எக்ஸு. ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, அப்போ தேர்ஃபோர் இங்கே மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான், ரைட்டுங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 21 42 எக்ஸ் வந்துடும். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் போடத்தா மைனஸ் போடத்தா, இந்த கணக்கில் ஆல்டர்னேட் அப்படின்னும் போது ஆன்சரும் ஆல்டர்னேட் சைனில் இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு இடத்துல தான் மைனஸ் வருது, மற்ற இடத்துலலாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது இந்த கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அந்த குழப்பம் வரும் இல்லையா? இங்கே மைனஸ் போடத்தா ப்ளஸ் போடத்தா, இது ஓகே, இது வெரி கிளியர். 4 2 எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ இந்த 2 இங்கே வகுத்துனா மைனஸ் 14. அகைன் ஞாபகம் ஒரு 2 வரணும், மைனஸ் 7 இங்கே போட்டோம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக இங்கே மைனஸ் 7 தான், எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த டைம் எக்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன போடுறது அப்படின்றது செக் பண்ணி பார்க்குறோம். பெருக்குனிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ஒரு மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 27 எக்ஸ் 2 தடவை பெருக்கணுன்றதால மைனஸ் 42 எக்ஸ். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இது மைனஸாக இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 21 ப்ளஸ் 21 42ன்ற மாதிரி வந்துடும், ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இது 16க்கு ரூட் எடுத்தால் 4, எக்ஸ் பவர் 4 எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர், 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1, எல்லாமே ப்ளஸ்ன்றதால ப்ளஸ் போட்டுக்கலாம். வாட் அபவுட் எக்ஸ்? ஏன் சார் எக்ஸ் டேம் இங்கே வரல? இவருக்கு ஆன்சர் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஏன் சார் நீங்கள் எக்ஸ் டேம் அடுத்தது நீங்கள் சொல்லுவீங்களே சார், இது 4, இவரை இந்த 8 4ஆல் வகுக்கணும், வகுத்தினா 2, கண்டிப்பாக இன்னொரு 2ஆல் வகுக்கணும், அப்போ 1. அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வரணுமே சார், 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸு ப்ளஸ் 1, இப்படி தானே சார் வரணும்? நீங்கள் அப்படி தானே சொல்லி கொடுத்துக்கிறீங்க முறை, எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்தது எக்ஸ் வரணும்னு சொல்லிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல வராது. ஏன் வராது? எக்ஸ் பவர் 4 டேம் கொடுத்தவன் எக்ஸ் கியூப் டேமு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கான், ரைட்டுங்களா? எக்ஸ் கியூப் டேமு இல்லை. அப்போ எக்ஸ் கியூப் டேம் இல்லைன்றதால எக்ஸ் டேமு கண்டிப்பாக வராது, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது அதுதான் சார் விஷயம் தெரியணும் சார், விஷயம் தெரிஞ்சால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், ஜுஜுபி.
இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்களேன் ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு வருது. அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல எங்கேயோ 2 மைனஸ் வரப்போகுதுன்றது புரிஞ்சுக்கணும். அப்போ 121க்கு எடுத்தோம்னால் 11 எக்ஸ் பவர் 4 எடுத்தால் எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் ஸ்கொயரு 144க்கு எடுத்தால் 12. அடுத்தது என்ன பண்ண சொன்னேன் நான் இந்த 198 மைனஸ் 198 11 வகுக்கணும். வகுத்தினா ஒரு 11 8. அப்போது டெஃபினட்டாக மைனஸ் 18 எக்ஸு ரைட். சாரி 18 கண்டிப்பாக இன்னும் 2ஆல் வகுக்கணும், அது மறந்துடக்கூடாது. 2ஆல் வகுதுன்னா 9. அப்போது மைனஸ் 9x ரைட்டுங்களா. அப்போ இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னும் போது ஆல்டர்னேட் சைன் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு, ஆல்டர்னேட் சைன் வரலாம் கொஞ்சம் மைனஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 2 108x இன்னொரு தடவை 2 தடவை பெருக்கணும். பிகாஸ் இது இன்ட்டு இன்னொரு தடவை பெருக்கினா தானே இது வரும். அதால் 2ஆல் பெருக்கணும். 2 108 216x இருக்கா? இருக்குது. அவ்வளோதான் ரைட்டுங்களா. ஓகே, 4வது கணக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சார். இது வந்து ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. எல்லா கணக்குமே இப்படி தான் சார் இருக்கும். எல்லா கணக்குமே இப்படி தான் இருக்கும். இதை போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணுங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பெருக்கிறதுல ஓகே, இங்கே பண்ணுறப்ப மைனஸ் பண்ணணும். அதில் சில தவறுகள் நிகழும். ப்ளஸ்ஸு போடத்தா மைனஸ் போடத்தா, இதில் சில பேர் அப்படியே கூட்டுருவாங்க. மைனஸ் இருக்கும், அப்படியே ஞாபகம் இல்லாமல் கழிச்சு விட்ருவாங்க. இந்த இடத்துல மைனஸ் போடணுன்றது தெரியாது. ஸோ தவறுகள் நடக்க இந்த முறையில் போடுறப்ப தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் சொன்ன மெத்தடில் கொஞ்சம் யோசித்து மாற்றி யோசித்து கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு சில சம்மெல்லாம் பார்க்குறப்ப இதாண்டா ஆன்சர் முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா. இப்போ நான் இந்த கணக்கெலாம் ரொம்ப அப்படியே வளன்னு சொன்னேன். பட் அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்டெப்போடு முடிச்சுக்கணும். ஓகேவா? சரி, இனிமேல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், சாரி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் சார் நான் சொல்கிறேனே சார், அது ஏன் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுன்றது ஏன்னு தெரியல, அதை விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 78%, முன்னையாச்சும் பரவாயில்ல 70% வந்து இப்போ 78% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 20% அப்படி தான் சார் வருது. 20% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கவுண்ட் ஒரு 10,000 ஒரு 3 வருஷமாக மகன் போட்டுனுக்கிறேன்னா ஒரு 10,000 கூட வரலையன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்குது. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.